அப்பதான் நீனிகா என் தங்கச்சியோட பொண்ணு பெரியமா என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்னுகிட்டா. சரி வா நானும் கூட்டிட்டு போறேன்ட்டு பக்கத்துல இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிருப்பாங்க, அங்க இந்த பூவெல்லாம் சுத்தி காமிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். நீனிகாவை சாப்பிட வைக்க இந்த மாதிரி இடத்துக்கு தான் நாங்க கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுவோம். இந்த ரோஸை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே சின்ன சின்ன பூ இருந்துச்சு, அந்த செடியையும் அவளுக்கு காமிச்சேன். இதுக்கு பேர் வந்து குப்பை ஃபால்ஸ்ன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால்ல இருந்து ஒரு திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. வாய்க்கால்ல இருந்து வர தண்ணியில அப்படி ஃபால்ஸ் மாதிரி கீழே கொட்டும். அதனாலே இந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கும். சரி பசிக்குது வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு பார்த்தா கொஞ்சோண்டு சாம்பாரும் வாழைப்பூ பொரியலும் இருந்துச்சு. இது கண்டிப்பா நமக்கு பத்தாது, வேற ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே முருங்கை மரம் இருந்துச்சு, கொஞ்சம் முருங்கைத்தலை பறிச்சுட்டு வந்தோம். அந்த முருங்கைத்தலையை வச்சு முருங்கைக்கீரை சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் வணக்கி வச்சுக்கிட்டோம். கூடவே முருங்கை இலையையும் நல்லா எண்ணெயில வணக்கிக்கிட்டோம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்தியும் கூட. பாருங்க எல்லா பொருளையும் வணக்கினதுக்கு அப்புறம் தனியா தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுல என்னென்ன பொருள் சேர்த்திருக்கோம்னா வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, முருங்கைக்கீரை வணக்கினது, தேங்காய், உப்பு இதெல்லாம் தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கலாம். இப்ப அதை அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.